வணக்கம். சர்விக் போல்ட்லேருந்து நான் உங்க முரளி பேசுறேன். கறிக்காக வேணும், எனக்கு குறுகிய காலத்துல அதிக வளர்ச்சி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக பார்த்தீங்கன்னா, என்ன கோழி வளர்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, நம்ம அசில் கிராஸ் பீரோட பண்ணலாம். அசில் கிராஸ் பீரோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 மாதத்துல நமக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கக்கூடிய வெயிட் வந்து, இது 4 மாதத்துல நமக்கு கிடைக்குது. இத மேய்ச்சல் முறையில வளர்த்தாலே நமக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி போலவே தோற்றமளிக்கும். இதோட ஸ்கின்னோட கலரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லோ கலர் ஸ்கின் ஏற ஆரம்பிச்சிடும். கறியும் நல்லா முருவலா இருக்கும். இந்த கோழி அடைப்பு எடுக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமர் கேட்குறாங்க. கோழி இது பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60% வரைக்கும் கம்பல்சரி அடைப்புக்கு உட்காருதுங்க. அடைப்புக்கு உட்காந்து உங்களுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற தன்மை இருக்கு. என்ன காரணம் முழுக்க முழுக்க வர்றதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இது இன்குபேட்டர் மூலமா எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் மட்டும்தாங்க நமக்கு அடைப்பு எடுக்கிற தன்மை வரும். எல்லாம் மினிமம் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 35 குஞ்சுலேருந்து குடுக்குறோம் 1 மாத கோழி. பெரிய கோழியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ கணக்குல பண்ணி குடுத்துட்டுருக்கோம். கறிக்காக தேவை அப்படிங்கிறவங்க மூக்கு வெட்டி வளர்க்கலாம், வெட்டாம வளர்க்கலாம். நீங்க மேய்ச்சல் முறையில வெட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடைப்பெடுக்கிற தன்மை அதிகமா இருக்கும் கோழிக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது மேய்ச்சல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, புழு, பூச்சி இந்த மாரிலாம் வந்து நெறைய சாப்பிட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து புரோட்டீன் நெறைய புரத சத்து இந்த மாரி கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அதோட ஒரிஜினாலிட்டி அதுக்கு வந்து அந்த ஜீன் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நம்ம பண்ணையில வந்து 60 டூ 70% அடைப்பெடுக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? நீங்க மேய்ச்சல் விடும்போது உங்களுக்கு அடைப்புத்தன்மை அதிகரிக்கும். கோழியோட லைனேஜும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்காவா ஒரிஜினாலிட்டி 100% வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி போல தான் வரும் இது. வெயிட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெட்டக்கோழி உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 கிலோ வெயிட் வரும். சேவல் வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிலோ வரைக்கும் வரும். அதிகபட்சம் 4 1/2 கிலோ வரைக்கும் வரும். நீங்க மேய்ச்சல் முறையில விடுறதுனால பார்த்தீங்கன்னா, மூக்கு வெட்டாமயே வளர்க்கலாம். மூக்கு வெட்டாம வளர்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோழி நல்ல ஷைனிங்காவும் கிடைக்கும். நீங்க பண்ணையில அதிக எண்ணிக்கையில வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மூக்கு வெட்டி தான் வளர்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு கொத்திக்கிறதுனால, அது கோழி நமக்கு ஷைனிங் கிடைக்காது. மேலும் கோழிய பத்தி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலையும், கோழி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.